நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அளவும் சாப்பிட்ற நேரமும் அளவு சரியா இருந்தா மனநல சீரா இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதிகமான இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவு சாப்பிடும் பொழுது நம்மளோட சர்க்கரை தாறுமாறா உயரும். அதனால மனநிலை மாற்றங்களும் எக்கச்சக்கமா மாற்றம் ஏற்படும். நம்ம மனசை எப்பவுமே உற்சாகமா வச்சுக்கணுமா? விட்டமின் டி அதுக்கு நிறைய தேவைப்படும். அதாவது பால், சோயா, மில்க், முட்டையோட மஞ்சக்கரு, காளான் இதெல்லாம் சாப்பிட்றதுனால உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் உற்சாகமா இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கணும்னா விட்டமின் பி12 அதிகமாக பயன்படுது. பாலாடை கட்டி, பால், முட்டை, இறைச்சி, மீன், பாதாம் பருப்பு இதில் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் செலவு அதிகம்தான், ஆனால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த விட்டமின் பி12 ரொம்பவே உதவுது. பல சூழ்நிலைகளில் மன அழுத்தத்தை குறைக்கணுமா, உடனே புரோக்கோலி, அவரை, ஓட்ஸு, ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய மன அழுத்தம் கம்மியாகி மனமும் ஹாப்பியாக. நம்ம வெயிட்டாக இருக்கோமோ இல்லை ஒல்லியாக இருக்கோமோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம ஹெல்த்தியா இருக்குமா